சிறைவாசலிலும் சரி, களத்திலும் சரி. ஆக என்னை பொறுத்தவரையில் சிந்தனை செல்வன் உள்ளிட்ட, வன்னியரசு உள்ளிட்ட, இங்க இருக்கிற பாவரசு உள்ளிட்ட, இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட, தலைமை நிலை செயலாளர்கள் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் களத்தில் ஒரு தலைவன் எந்த நேரத்தில் எந்த ஆயுதத்தை பயன்படுத்தணும். இப்ப கலைஞர்கிட்ட போய் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வாங்கல, முதலமைச்சர் கலைஞர் ஸ்டாலின் அவர்கிட்ட போய் ஒரு விஷயத்தை கடத்தி சொல்லி அதை கன்வின்ஸ் பண்ணிட்டு வாங்கன்னா, ரவிக்குமார் தலைவர் அடிச்சாருன்னா கச்சிதமா பேசி முடிச்சுட்டு வந்துருவாரு. வன்னியரசு கிட்ட போய் சங்கிகளை நீ போய் ஓம் பாணியில சவுக்கடி கொடுன்னா அவர் ட்வீட் போட்டே சண்டை. அதே மாதிரி இன்னைக்கு திருமா என்கிற இந்த பயிலரங்கம் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு எத்தனையோ ஒடுக்கப்பட்ட நம்மை போன்ற கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கு இன்றைக்கு கல்வி கண் திறப்பதோடு இன்றைக்கு யூபிஎஸ் சர்வீஸ், டிஎன்பிசி போன்ற கல்வியை நாம் கைப்பற்றணும். வந்தவன் போனவன் எல்லாம் அதிகாரத்தை கைப்பற்றான், வந்தவன் போனெல்லாம் வணிகத்தை கைப்பற்றான், வந்தவன் போனெல்லாம் இந்த நாட்டில் மிகப்பெரிய ஆளுமை செலுத்துறான். ஆனா நம்முடைய பிள்ளைகளை அண்ணன் திருமா காலத்தில் படித்து அதிகார வர்க்கத்தை கைப்பற்றி ஆட்சி அதிகாரத்தில் கோரோச்சுகிற உச்சத்துக்கு நாம் செல்ல வேண்டும். அதை புரிந்து